Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துறது அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு நேர்மறை வாக்கியத்தை எப்படி எதிர்மறை வாக்கியமா மாத்துறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஒரு நேர்மறையான வாக்கியம். எனக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னு நான் சொல்றது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், அது ஒரு எதிர்மறையான வாக்கியம். சோ ஒரு பாசிட்டிவ்ல இருந்து ஒரு சென்டென்ஸை எப்படி நெகட்டிவா மாத்துறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சிம்பிளான சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஆம் அ டீச்சர். நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்றது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? இது நம்ம நெகட்டிவா எப்படி மாத்த போறோம் அப்படின்னா, இங்க ஆம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இதெல்லாம் நம்ம டு பி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம சப்ஜெக்ட் பக்கத்துல வர இந்த டு பி வேர்ப் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல நம்ம நாட் ஆட் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான் நம்ம நெகட்டிவா மாத்த போறது. புரியுதா? சோ நம்ம சப்ஜெக்ட் பக்கத்துல இருக்க இந்த டு பி வேர்ப் ஆம், அந்த ஆம் பக்கத்துல நம்ம நாட் சேர்த்துக்க போறோம். நாட்டை நம்ம ஷார்ட்டா பாத்தீங்கன்னா இன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என் அப்போஸ்ட்ரோபி டி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இன்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சொல்றப்ப. ஓகே, பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப நம்ம நெகட்டிவா மாத்துறப்ப நம்மளோட டு பி வேர்ப் பக்கத்துல நாட் சேர்த்துக்கிட்டோமா, ஐ ஆம் நாட் அ டீச்சர், அவ்வளவுதான் நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துறது. புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஐ ஆம் நாட் அ டீச்சர், நான் டீச்சர் இல்ல அப்படின்னு சொல்றது. சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஹி இஸ் டால். அவன் டால் அப்படின்னு சொல்றோம். ஹி இஸ் டால். ஓகேவா? ஹி இஸ் டால் அப்படின்னு சொல்றோம். அவன் டால் இல்ல அப்படின்னு நம்ம இப்ப சொல்லணும், நெகட்டிவா மாத்தணும். ஓகே, சோ இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம நெகட்டிவா மாத்துறப்போ நம்ம வேர்ப் இருக்கு இல்லையா, டு பி வேர்ப், நம்ம சப்ஜெக்ட் இங்க என்ன ஹி. ஓகே, ஹி பக்கத்துல இருக்க அந்த இஸ் டு பி வேர்ப், அது பக்கத்துல நம்ம நாட் சேர்த்துக்கிறோம். ஹி இஸ் நாட் டால். ஹி இஸ் டால். He is not tall. I am a teacher. I am not a teacher. Okay. பாருங்க. We are hungry. Okay. So இதுல நம்ம subject be, be பக்கத்துல இருக்க நம்ம to be verb are. are பக்கத்துல நம்ம not சேர்த்தோம்னா அது ஒரு negative sentence மாறிடும். So we are hungry. நாங்க பசியா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க பசியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு we are not hungry அப்படின்னு சொல்லுவோம். We are not hungry. நாங்க பசியா இல்ல. So இந்த we are not அப்படி இருக்கு இல்லையா, இந்த are not அதை நம்ம ஷார்ட்டா நம்ம பேசுறப்ப எப்படி சொல்லுவோம்னா ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்த்தோம் இல்லையா, நாட் நம்ம ஷார்ட்டா இட் அப்படின்னு சொல்லலாட்டு. சோ ஆர் நாட் அதை நம்ம ஷார்ட்டா ஆரஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ஷார்ட்டா நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம். சோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? We aren't hungry. We aren't hungry. Okay, we are hungry. So இது நம்ம நெகட்டிவ்ல பார்த்தோம்னா we are not hungry. Okay. ஓகே, ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்க. இட் வாஸ் அ குட் டே. ஓகே, அது ஒரு நல்ல நாளா இருந்துச்சு. இட் வாஸ் அ குட் டே அப்படின்னு சொல்றோம். இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதை நம்ம நெகட்டிவா மாற்றப்போ இட் வாஸ் நாட் அ குட் டே. இட் வாஸ் நாட் அ குட் டே. சோ இந்த டு பி வெர்ப் பக்கத்துல நம்மளுக்கு நாட் ஆட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இட் வாஸ் நாட் அ குட் டே. சோ இந்த வாஸ் நாட் நம்ம ஷார்ட்டா wasn't அப்படின்னு சொல்றோம். இட் wasn't a good day. இட் wasn't a good day. Okay. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். தே ஆர் ஹியர். அவங்க இங்க இருக்காங்க. அத பாசிட்டிவா மாற்றப்போ இந்த டு பி வெர்ப் பக்கத்துல நாட் சேர்த்துக்கணும். தே ஆர் நாட் ஹியர். தே ஆர் ஹியர். தே ஆர் நாட் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இட் வாஸ் டிஃபிகல்ட். ஓகே, அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. சோ அந்த நெகட்டிவா மாத்துறப்போ இந்த வாஸ் பக்கத்துல நாட் சேர்த்துக்கணும். It was not difficult. It was not difficult. It was difficult. It was not difficult. Next sentence பாருங்க. They were on their way to home. They were on their way to home. அவங்க வீட்டுக்கு வர வழியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை நெகட்டிவா மாத்துறதுக்கு they were not. இந்த were பக்கத்துல not. They were not on their way to home. They were not on their way to home. Okay. She is reading a book. அவ ஒரு புக் படிக்கிறான். சோ நெகட்டிவா மாத்துறப்போ இந்த to be verb is பக்கத்துல not. She is not reading a book. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சிம்பிளான நெகட்டிவ் சென்டென்சஸ் தான் பார்த்தோம். இன்னைக்கு உள்ள நம்ம இன்னும் எப்படி இந்த நெகட்டிவ் சென்டென்சஸ் எல்லாம் மாறுது, சப்ஜெக்ட் ஏத்த மாதிரி எப்படி வேர்ட்ஸ் எல்லாம் மாறுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.